Hi, welcome to CHA Club India. Mover, the manufacture and other operations in warehouse regulations 2019. இந்த ஸ்கீமுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரருக்கு இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி. இந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட் என்னென்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி டிஃபர்மெண்ட் ஃபார் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க இம்போர்ட் பண்ணும்போது ரா மெட்டீரியல்ஸோ கேபிட்டல் குட்ஸோ வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டால் அதுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டினா தான் கார்கோவை கிளியர் பண்ண முடியும். ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2 செக்ஷனில் கவர் ஆகும். ஒன்று செக்ஷன் 58 ஆஃப் தி கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. அது என்ன ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பாண்டட் வேர்ஹவுஸ். ஸோ இட் இஸ் அ மஸ்ட். ஒரு ப்ரைவேட் பாண்டட் வேர்ஹவுஸு ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ரிக்வயர்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 65 ஆஃப் தி கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. இந்த செக்ஷனுடைய சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் இன் அ பாண்டட் வேர்ஹவுஸ். ஸோ செக்ஷன் 58ம் செக்ஷன் 55ம் சேர்ந்த ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த மூவர் ஸ்கீமு. இதோடைய முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் மேனுஃபேக்சரரை எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னா, மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க இம்போர்ட் பண்ணும்போது இன்புட்ஸோ ரா மெட்டீரியலோ கேபிட்டல் குட்ஸோ அதை இம்போர்ட் பண்ணும்போது அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து ஒரு எக்ஸம்ஷனை கொடுத்துட்றாங்க. கோர் கான்செப்ட் ஆஃப் திஸ் மூவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் பேசிக் டியூட்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. அதே போல் கேபிட்டல் குட்ஸ் இம்போர்ட் பண்ணும்போதும் எக்ஸம்ஷன் கொடுத்துட்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி கேரிட் அவுட் இன் தி பாண்டட் வேர்ஹவுஸ். இப்போது இன்புட்டு ரா மெட்டீரியல் கேபிட்டல் குட்ஸுக்கு டிஃபர்மெண்ட் ஆஃப் டியூட்டின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ டியூட்டி எப்போ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் டு பி பேயபிள் வென் தி ஃபினிஷ்டு குட்ஸ் ஆர் சோல்டு இன்டு எ டிடிஏ மார்க்கெட். அதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணி டியூட்டி டிஃபர்மெண்ட்டில் எக்ஸம்ஷனில் கார்கோவை கொண்டு வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறமா எனிடே நீங்கள் ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லைனா டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா, அதாவது டிடிஏ மார்க்கெட்டில் விற்கணும். அப்போ விற்கும்போது என்னெல்லாம் நீங்கள் அந்த இன்புட்ஸையோ ரா மெட்டீரியல்ஸையோ உங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு அப்ராப்ரியேட் டியூட்டி நீங்கள் கட்டியாகணும். இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே மாதிரி இஃப் தி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸு அதை நீங்கள் அவுட் ஆஃப் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க, இல்லை டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுடைய இன்புட்ஸு எதெல்லாம் இந்த ஃபினிஷ்டு குட்ஸில் கவர் ஆகிருக்கோ அதோடைய டியூட்டி ரெமிட் பண்ணிடுறாங்க. இந்த மூவர் ஸ்கீமில் மேஜர் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன், இபிசிஜி ஸ்கீமு, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸு. இப்போது அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா, இம்போர்ட்டுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க, எக்ஸ்போர்ட்டும் நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ தர் இஸ் அ கமிட்மெண்ட் ஃபார் யுவர் ஆப்ளிகேஷன். இபிசிஜிலையும் அப்படி தான், குறிப்பிட்ட இயர்ஸுக்குள்ளே நீங்கள் எந்த மெஷினை கொண்டு வந்தீங்களோ அதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்மெண்ட்டு வித் அன் ஆப்ளிகேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸாக இருந்தால் கூட அந்த ஃபேக்ட்ரிஸுக்கும் பாசிட்டிவ் என்எஃப்இ அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் மூவர் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய என்டையர் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸை இந்த ஸ்கீமில் நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வித்தின் இந்தியாவிலே கூட விற்றுக்கலாம். மூவர் ஸ்கீமில் நோ இன்வெஸ்ட்மெண்ட் த்ரெஷோல்டு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் டேர்ன் ஓவரு எதுவுமே இந்த ஸ்கீமில் கிடையாது. அதே மாதிரி மினிமம் எக்ஸ்போர்ட் டேர்ன் ஓவர் கூட அச்சீவ் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இந்த மூவர் ஸ்கீமில் மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் டைம் ஃபார் டியூட்டி டிஃபர்மெண்ட். அதாவது எவ்வளோ நாள் வேணாலும் இந்த ரா மெட்டீரியலோ இன்புட்டோ கேபிட்டல் குட்ஸோ அந்த மூவர் ப்ரெமிசஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டியூட்டி கட்டுன்னு கஸ்டம்ஸ் உங்களை கேட்கவே மாட்டாங்க. இது ஒன் ஆஃப் தி ஒரு ஹைலைட்டட் ஸ்கீம் தான் இந்த மூவர் ஸ்கீமு. நம்ம கஸ்டம்ஸு சம்மந்தமாக டிஜிஎஃப்டி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ மூவருடைய இது ஃபஸ்ட்டு வீடியோ. இதை தொடர்ந்து இதோடைய சீரீஸை போட போகிறோம். கீப் வாட்சிங், ஸ்டே டியூன். CHA Club Indiaவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.